இப்ப எங்க வந்திருக்கோம்னா பீனிக்ஸ் மூவிக்கு தான் வந்திருக்கோம். இங்க வரதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணானுங்கன்னு தெரியுமா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. வண்டிக்கு காத்தடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதிகமா காத்தடிச்சு டயரை வெடிக்க வச்சுட்டான். சரி ஒரு வழியா படத்துக்கு போலான்னு பார்த்தா டீ கடைக்கு போய் எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டானுங்க. அங்க உள்ள போய் டீ பால்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. உள்ள போனா அங்க பாருங்களா நல்லா இருக்குல்ல டேபிள் சேர் எல்லாமே. அது மட்டும் இல்லாம தண்ணி உள்ளலாம் எலுமிச்சை பழம் புதினா எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. நானே அவங்களுக்கு சப்பலியும் பண்ணி விட்டேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இன்னைக்கு என்னன்னு தெரியல வாய் ரொம்ப உலருது. அவங்களுக்கு நான் தான் சப்ளை பண்ணேன். அப்படியே ஒரு மில்க்கும் டீயும் குடிச்சிட்டு வந்தாச்சு. இங்க வந்தா ஏதோ எலி பிடிக்கிற கூண்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவங்க தொல்லையே தாங்க முடியல, எலி தொல்லை வேறையும். அந்த தியேட்டர்ல எங்களால படம் பார்க்க முடியல, அதனால இந்த தியேட்டர் வந்தாச்சு. ரொம்ப முக்கியமான விஷயங்க, நீங்களே பாருங்களேன். சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையாது இது அலோடு கிடையாது. ஆனா அவன் எப்படி எத்தனும் போறான்னு பாருங்க. மாட்டினா செருப்படி தான். இவனால நானும் செருப்படி வாங்கணும் போல. எனக்கும் உள்ள போறது திக்கு திக்குன்னு இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டா நானும் சேர்த்து தானே மாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை யாரும் கண்டுக்கல. அப்படியே உள்ள போயிட்டோம். நான் வேற டென்ஷன்ல அவர் கீச்சு வைக்கிற டிக்கெட்டை நான் வேற எத்தனும் வந்துட்டேன். நல்ல வேலை அடிக்கல. உள்ள போனா கூட்டம் நிறைய வந்திருக்குங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆகுது, ஆனாலும் கூட்டம் குறையல. அதே போல சீட்டை தேடிங்கிறோம். அரை மணி நேரமா தேடிங்கிறோம், எங்கன்னு தெரியல. ஏதோ தியேட்டர்ல நாத்த அடிக்குதுங்க. சரி என்னன்னு பார்த்தா நான் செப்பல் ஏதோ மெச்சிட்டுக்கிறேன். கர்மா என்ன இப்படி நாருது? அதுக்கும் தெரியாம ஆள்கிட்ட பேசினு இருக்கான். ஆள்கிட்ட பேசினா எல்லாத்தையும் வந்துருவானுங்க போல. எனக்கு வேற அவசரமா டிங் டாங் பெல் அடிக்குது. அதனால எங்க பாத்ரூம் தேடி அழிஞ்சேன். பார்த்த ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டேன். உள்ளதான் இருக்கு போல. குகை மாரி போயிருக்குது. உள்ள போனா பாத்ரூமா நல்ல கிளீனா தாங்க இருக்கு. ஆனா என்ன யூரின் மட்டும் அங்கங்க தேங்கி கிடக்குது. அது மட்டும் தான் பாக்கணும் போல. இத பார்த்தாலே இவனதான் ஞாபகம் வருது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மூவி எப்படி இருக்குன்னா நானும் சரி சுமாராதான் இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா நல்லாவே இருக்குங்க. வட சென்னை சாயில் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகுது. இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் சம்மதம் இல்லை, நல்லாதான் இருக்கு. அதே போல இது ஹீரோக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்ல, நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆக்டிங்லாம் எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம், அவ்வளவுதான்.